ஹாய் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரஹீம் டிவி. நான் உங்கள் அப்துல் ரஹீம் பேசிகிட்டு இருக்கேன். கைஸ், இன்னைக்கு விலாகில் நம்ம ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனுக்கு தாங்க வந்திருக்கோம். ஆமாங்க, நம்ம சென்னையில் ஒரு முக்கியமான ஒரு பக்கா டெவலப்டு ஏரியாவுக்கு தாங்க வந்திருக்கோம். நீங்கள் இந்த இடத்துக்கு நீங்கள் ஏன் வரணுன்றதை நான் எப்பயே சொல்லிடுறேன். ஒன்றுமே இல்லைங்க, உங்களால் கோயம்பேடு பக்கத்தில் இடம் வாங்கியிருக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஆனால் இப்போ அங்கே ரேட்டு சாதாரணமாக ஒரு சதுர அடியோட விலை வந்துட்டு 15,000 ரூபாயிலிருந்து தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டே ஆகுது. ஸோ அந்தளவுக்கு பூமாக இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு அட்மாஸ்பியர் லொக்கேட்டாக இருக்குங்க இந்த இடம். அப்போ நான் சொல்லிடுறேன், நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா? கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்பவே க்ளோஸில் இருக்குங்க. பக்கா டிடிசிபி அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட்டு. நம்ம ரஹீம் டிவி சேனலுக்காக பெஸ்ட் ரேட்டுக்கு தரதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை மிஸ் பண்ணாமல் ஒன் டைம் ஃபுல்லாக பாருங்கள். தேவைப்பட்டுச்சுன்னா விசிட் பண்ணி பாருங்கள். இதை பற்றி தான் டீட்டெயில்டாக பக்கத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ப்ராஜெக்ட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், இந்த சூப்பரான ப்ராஜெக்டை பற்றி சாரதா எனக்கு நமக்காண்டி சொல்ல போகிறாங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் ஸ்க்ரீனில் இருந்து நம்பர் இருக்கும், கால் பண்ணிக்கோங்க. முழுக்க சாரோட டீம் வந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கேன் சார். ஸோ சொல்லுங்கள், கிட்டத்தட்ட நம்ம ஒரு ரஹீம் டிவியில் வந்துட்டு ஒரு 20 வீடியோவுக்கு மேலே 20 ப்ராஜெக்ட்டுக்கு மேலே வந்து நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். கண்டிப்பாக ப்ரீ லான்ச்சிங் கண்டிஷன்லேயும் போட்டிருக்கோம். இவங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிடுறேங்க. இந்த விலாகில் இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சென்னை சரௌண்டிங்கில் நீங்கள் எந்த ஏரியாவில் எந்த பட்ஜெட்டில் கேட்டாலுமே இவங்ககிட்ட வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்குங்க. இந்த வீடியோட எண்டுலேயுமே அதை பற்றி நாங்கள் பேசியிருப்போம். ஸோ வாங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். சார், இப்போ சொல்லுங்கள் சார், இப்போ நம்ம கம்பெனியோட பேர் உங்களை பற்றி தெரியாதவங்க சொல்லுங்கள். கம்பெனி நேம் வந்து மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ். என் பேர் வந்து ராஜ்மோகன். இங்கே சீனியர் சேல் டைரக்டர் கம்பெனியில் லாங் டைமாக ஒர்க் பண்ணிட்டு. ஓகேங்க சார். மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸோடைய கம்பெனி ஆஃபீஸ் அட்ரஸ் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் சார். ஆஃபீஸ் வந்து கோடம்பாக்கம் சார். யுனைடெட் காலனி மெயின் ரோட்டில் கோடம்பாக்கத்தில் லிபர்ட்டி தியேட்டர் முன்னாடி இருந்தது. அதுக்கு ஆப்போசிட் பில்டிங் தான் நம்ம ஆஃபீஸ். டிஸ்கிரிப்ஷனில் கம்பெனியோட அட்ரஸும் கொடுத்துருப்பேன், கான்டாக்ட் நம்பர் சாரோடதையும் கொடுத்துருப்பேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். இப்போ சொல்லுங்கள், இந்த ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, இந்த ப்ராஜெக்ட் யாருக்கெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம் நியர்பையில் இருக்கிறவங்க அண்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை பேஸ் பண்ணி இருக்கிறவங்க, ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி இந்த பெல்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த சைட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நியர்பையில் வந்து இப்போ ஒரக்கடம் இண்டஸ்ட்ரியல் சிப்கார்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மெயினாக வந்து இது ப்ரீமியம் லொக்கேஷனாக இருக்கும். ஓகே, இது எல்லாத்தையுமே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாங்களா? கண்டிப்பாக சார். இப்போ அதை சொல்ல போகிறதுக்கு முன்னாடி சார், இப்போ இந்த ப்ராஜெக்டுடைய பேர் என்ன சார்? இது மகாலட்சுமி நகர் அண்ட் அந்த சைட்டோட நேம் வந்து டிடிசிபி அப்ரூவோட நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். ப்ராப்பர் டிடிசிபி அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் தான். டிடிசிபி அப்ரூவ்டு. டிடிசிபி அப்ரூவோடைய நம்பருமே நம்ம ஸ்க்ரீனில் வந்து ஷோ பண்ணியிருப்போம். அண்டு வீடியோலையுமே டாப்லேயுமே வந்து இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அதை பற்றின எந்த டீட்டெயிலாக இருந்தாலுமே சார்கிட்ட கேட்டுக்கோங்க. ஃபுல்லாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆன பின்னாடி நீங்கள் மற்ற ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்க சார். இப்போ சொல்லுங்கள், இந்த ப்ராஜெக்டை பற்றி ஓவராலாக சொல்லுங்கள், எப்படி பிளான் பண்ணியிருக்கீங்க? இது வந்து டோட்டலாக வந்து இது வந்து ஆல்ரெடி பழைய லேஅவுட் தான். இது வந்துட்டு இதில் வந்து நம்ம வந்து ஒரு 22 பிளாட்டை வந்து எடுத்து டெவலப் பண்ணியிருக்கோம். ஓகே. ஒவ்வொரு பிளாட்டோட சைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட், 1500 அந்த ஆவரேஜ் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கும் பிளாட்டோட சைஸ். ஓகே சார். இப்போ எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லுங்கள் சார், இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மன்னிவா கொண்டு படப்பை போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா 200 ஃபீட் ரோடு. அந்த 200 ஃபீட்டில் ரூபி அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதை தொட்டாப்பில் ஆதனூருக்கு போகிற ரோடு. இது வந்து எக்ஸாக்டாக ஏரியா வந்து நம்ம ஆதனூரில் இருக்கும். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரூபி பில்டர்லேருந்து போகிற ரோடு வந்து பார்த்திங்கன்னா நேராக உங்களுக்கு ஊரப்பாக்கம் கூடுவாஞ்சேரியில் போயிட்டு கனெக்ட் ஆகிற ரோடு. அந்த பஸ் போகிற ரோடு தான் 55Pன்னு சொல்லிட்டு பஸ் போகும். அந்த பஸ் போகிற ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸில் இந்த சைட்டை வந்து நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்டை பொறுத்த அளவுக்குங்க, இப்போது ப்ராஜெக்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோன்னு கட்டிக்கிட்டு இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் விசுவலில் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அதே மாதிரி உள்ள ஆல்ரெடி ஒரு 4-5 ஃபேமிலிஸ் வந்து குடியிருக்கிறாங்க. இன்னொரு ஹைலைட்டான விஷயமே, ப்ராஜெக்ட் சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் தாங்க. அதையும் நீங்கள் விசுவலில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஓகேங்க சார். இப்போ சொல்லுங்கள் சார், இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் இருக்குது? இது வந்து பார்த்தீங்கன்னா 40 அடி ரோடு இருக்குது, 30 அடி ரோடு, 23 ஃபீட் ரோடு இருக்குது சார். ஓகே. எல்லாமே கொஞ்சம் பிளாக் டாப் ரோடோடு இருக்குது. நம்ம சைட்டுக்கு பக்கத்திலே காமன் பார்க்குக்கும் ஸ்பேஸிங் இருக்குது வந்துட்டு. இப்போ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இபி கனெக்ஷன் இருக்குது. உள்ளே ஆல்ரெடி ஃபேமிலிஸ் இருக்காங்க. இப்போ வந்தாங்கன்னா வீடு கட்டி உடனே குடியேறிக்கலாம். கண்டிப்பாக. அதே மாதிரி சார், நான் உங்ககிட்ட வர்றவங்க வந்துட்டு லேண்டு மட்டும் பர்ச்சேஸ் பண்ணலாமா, இல்லை வீடும் கட்டி தரீங்களா? நம்மகிட்ட வந்து பிளாட்டாகவும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு வந்து லேண்ட் வித் கன்ஸ்ட்ரக்ஷனோட வீடாக கட்டி தரணும் அப்படின்னாலும் நம்ம அதுக்கும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி தரோம். ஆமாங்க, அதை பார்த்தின ப்ரைஸ் டீட்டெயிலுமே நம்ம கூடிய சீக்கிரம் பார்த்துடலாம். ஓகேங்க சார். இப்போ சொல்லுங்கள், இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வீடு கட்டி குடியேறதுக்கு தேவையான எல்லாமே இருக்குது. சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெவலப்பான ஏரியாங்க. இந்த லொக்கேஷனுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு டெவலப்டு ஏரியாங்க. ஆல்மோஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடுகள் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ப்ராஜெக்ட் ஒட்டின மாதிரியுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே உங்கள் கொடுக்குற ப்ரைஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணாலும் சரி, ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனாக தாங்க இருக்கும்.
ஓகேங்க சார், இது ப்ராஜெக்ட்டை சுற்றி என்னென்ன கனெக்டிவிட்டிஸ் இருக்குது, அம்யூனிட்டிஸ் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். இதுக்கு நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து மெயினாக இருக்கும். ஊரப்பக்கம் ரயில்வே ஸ்டேஷன், கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வண்டலூர், தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன், இதெல்லாமே வந்து நியர்பை வந்து லொக்கேஷனாக இருக்கும். ப்ளஸ் பாயிண்ட் மெயின் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மோப்பேர், பாடி, அப் டு குளத்தூர் வரை வந்து உங்களுக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸ் ஏரியாவாக இருந்தது. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்ததும் ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாகவே டெவலப் ஆகிடுச்சு. அதே சேம் தான் வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை சுற்றி உங்களுக்கு 10 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஒரு க்ரோத் டெவலப். ஆமாம், அது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ சொல்லுங்கள் சார், இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு எக்ஸாக்டாக எத்தனை கிலோமீட்டருங்க இருந்து? எக்ஸாக்டாக 6.5 கிலோமீட்டர் சார். 6.5 கிலோமீட்டருங்க. நீங்கள் ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் போட்டே பார்க்கலாம், சார்கிட்ட கேட்கலாம். சரிங்களா, நம்மளும் செக் பண்ணி தான் பார்த்தோம். 6.5 கிலோமீட்டரில் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை சுற்றி ஒரு 10 கிலோமீட்டர் ரேடியேஷனில் எந்த அளவுக்கு பூம் ஆகியிருக்குன்றது உங்களுக்கே தெரியும் சார். அப்புறம் இந்த வண்டலூர் ஊரப்பக்கம்லாம் சொன்னீங்க இல்லையா, ரயில்வே ஜங்ஷன்ஸ், அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரும் எக்ஸாக்டாக? வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் 6 கிலோமீட்டர்ஸ் வரும். ஓகே. ஊரப்பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து 4.5 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்க சார், இப்போ ப்ராஜெக்டை பற்றின பேசிக்கான விஷயங்கள்லாம் சொல்லிட்டீங்க சார். இப்போ சொல்லுங்கள், இங்கே நம்ம கொடுக்குற ரேட் எவ்வளோ, ஒரு பெஸ்ட்டு ரேட்டாக சொல்லுங்கள். நம்ம வந்து இந்த டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்ஸ் வந்து பெஸ்ட்டான ரேட் வந்து 4,400க்கு நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். 4,400 ஒரு சதுர அடி விலை வந்து 4,400 கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ரஹீம் டிவிக்காக ஒரு பெஸ்ட் பிரைஸ் தரதுக்கு சார் ரெடியாக இருக்காங்க. நீங்கள் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க சார். இதை தவிர்த்து வேறு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இந்த இடத்துல வந்து சப்போஸ் கேஷாக வேணும்னாலும் நம்ம கேஷாக கூட பை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பேங்க் லோன் வேணும் அப்படின்னா நம்மளே பேங்க் லோனும் உங்களுக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரோம். ஓகே, தேவைப்படுறவங்க அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்க சார், அவ்வளோதான். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி தரக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்கள் ஒன் டைம் டேரெக்டாக வாங்க, சாரை வந்து பாருங்கள், பேசுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ பண்ணி தந்துடுவாங்க. டாக்குமெண்ட்டில் எந்த டவுட்டாக இருந்தாலுமே கிளியராக கேளுங்க, ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஓகேங்க சார், இப்போ சொல்லுங்கள், இதோட முடிச்சுக்கலாமா? இல்லை சார், இதில் என்னென்னா ஒரு முக்கியமான விஷயம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இங்கே சுற்றி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ படப்பை, கூடுவாஞ்சேரி, அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போரூர் நியர்பையில் கிருகம்பாக்கம், கோவூர், குன்றத்தூர், பூந்தமல்லி டு ஆவடி சைடில் பார்த்தீங்கன்னா கண்ணம்பாளையம், திருமலிசை, திருநீன்றவூர், இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சப்போஸ் நீங்கள் இஎம்ஐயில் வேணும், ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னீங்கன்னா படப்பை நியர்பையில் ப்ராஜெக்ட் இருக்குது. திருநீன்றவூர் நியர்பையில், இந்த பக்கம் சிங்கப்பெருமாள் கோயில் நியர்பையில் இருக்குது. அங்கெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதெல்லாம் வந்து 50% பே பண்ணால் பேலன்ஸ் 50% வந்து நம்ம இஎம்ஐயாகவும் 3 to 5 years இஎம்ஐயாக பண்ணித்தரோம். 10% பேங்க் இன்ட்ரெஸ்ட்டோட நம்ம அது இஎம்ஐ கான்செப்ட் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் சார். ஓகேங்க, ஸ்டார்டிங்கில் சொன்னதாங்க. சென்னை சரௌண்டிங்கில் நீங்கள் எங்கே லேண்டு தேடிக்கிட்டு இருந்தாலுமே ஒன் டைம் வந்து தாராளமாக எம்சிபியில் சாரோட நம்பருக்கு வந்து கால் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்கள்கிட்ட நான் உங்கள் அப்துல் ரஹீம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.